ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு உயிரி தாவரவியலில் செய்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதுக்குள்ளே போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிமுகம். ஆய்வகம் என்பது கருத்துக்களையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகும். இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உயிரியல் தாவரவியல் செயல்முறை மாதிரி வினா. எப்படி வினா கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு ஏவை இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறி அதற்கான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஸ்லைடில் வந்து எதனா ஒரு படம் இருக்கும். அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான 2 காரணங்கள் எழுதி படம் வரையணும். ஸோ இதுதான் இது. கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி பை புகைப்படம் பை விளக்கப்படம் பிஏ இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறு. அதாவது மாதிரி கொடுப்பாங்க, எதனா செடியோட மாதிரி கொடுப்பாங்க, இல்லை எதனா புகைப்படம் காட்டுவாங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மரபியல் கணித செயல்பாடு சிஐ பகுப்பாய்வு செய்க. அதற்குரிய பொருத்தமான காரணங்களை கொடுப்பதன் மூலம் தீர்வு காண்க. இது வந்து கணக்கு கொடுப்பாங்க, இல்லை கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. கொடுக்கப்பட்டுள்ள சோதனை டியின் நோக்கம் செயல்முறை காண்பன அறிவன ஆகியவற்றை எழுதுக. இது என்னென்னு கொடுக்குறாங்களோ அதுக்கு நோக்கங்கள் என்ன இருக்குது, செய்முறை என்னென்ன செய்யணும், என்னென்ன நீங்கள் காண்றீங்க அப்படின்றது எதுனும், அறிவனை என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எதுனும். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர பொருள் ஈயை கண்டறிந்து அதன் தாவரவியல் பெயர் பயன்படும் பகுதி மற்றும் பயன்களை குறிப்பிடுக. அவங்க எதனா தாவர பொருள் கொடுப்பாங்க, அது தாவரத்துடைய பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதோட தாவரவியல் பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அது எந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும், பயன்பாடுகள் என்னென்னன்றதை கொடுக்கணும். ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றது இங்கே கொடுத்துட்டாங்க. இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணங்கள் எதுன்னு 2க்கு அரை மார்க்கு, படத்துக்கு அரை மார்க்கு, பாகம் குறைச்சா அரை மார்க்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணம் எதுன்னு 2க்கு அரை மார்க்கு 1 மார்க்கு, இனம் கண்டறிதலுக்கார, தீர்வுபை வடிவமைத்தலுக்கார, காரணத்துக்கார, அடுத்து வந்து நோக்கம்கார, செய்முறைக்கார, அட்டவணை காண்பன அறிவனுக்கார 1.5 மார்க்கு, இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயர் இதுக்கு அரை மார்க்கு, பயன்படும் பகுதி அரை மார்க்கு, பயன் அறிமுகம் 1.5 மார்க்கு, மொத்தம் 7.5 மதிப்பெண், பதிவேடு 1.5 மதிப்பெண், திறன் 1 மதிப்பெண், அதிகபட்சம் 10 மதிப்பெண் கொடுப்பாங்க இதுக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேள்வி எண் 1, கண்ணாடி தகடுகளை தயாரித்தலும் செயல்முறைகளும். கண்ணாடியை தகடை எப்படி செயல்படுத்துவாங்க அந்த மாதிரி. இது வந்து இண்டெக்ஸ் பேஜு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கண்ணாடி தகடை தயாரித்தலும் செயல்முறைகளும், இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்றத எழுதணும். நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகரந்த பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். ஸோ இதில் வந்து கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம வந்து எழுதுனா நமக்கு அரை மார்க் கொடுப்பாங்க. கண்டறியும் பண்புகள், இந்த படம் வரைஞ்சிட்டு இந்த பாகங்கள் நம்ம குறிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மூடு விதை தாவர சூழலின் நீள்வெட்டு தோற்றம். இதுலையுமே நம்ம வந்து இந்த கண்டறியும் பண்புகள் எழுதணும், இந்த படம் வரைஞ்சது பாகம் குறிக்கணும். அடுத்து அரளி இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம், இதுக்குமே வந்து இங்கே கண்டறியும் பண்புகள் எழுதி பாருங்கள், அதை எழுதிட்டு இந்த படம் வரைஞ்சி பாகம் குறிக்கணும். அடுத்து வந்து வேறுபட்ட காரணிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் தகவமைப்பு. இதில் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இதில் நடக்குது அப்படின்றது, அதை கண்டறியும் பண்புகள் இருக்குது, படம் வரையணும், பாகம் குறிக்கணும். அடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை, அடுத்து இருவிதழை விதை, அதில் வந்து என்னென்ன கண்டறியும் இது படம் பாகம் இதெல்லாம் பண்ணணும். கோலை நகலாக்க தாங்கி கடத்தி, இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டறியும் பண்புகள் அந்த படமோடு முடிச்சுக்கலாம். ஒரு சில இதுக்கெலாம் சம் போடுற மாதிரி வரும், இதுக்கும் கண்டறியும் பண்புகள் இதுன்னு வச்சுக்கலாம். சூழல் பிரமிடுகள், எண்ணிக்கை பிரமிடு, இதை கண்டறியும் படம் அதோட முடிச்சுக்கலாம். இதுவும் படத்தோடு முடிச்சுக்கலாம். இது கணித செயல்பாடு கொடுத்துட்டாங்க பாருங்க. மென்டலின் ஒரு பண்பு கலப்பு மெய்ப்பித்தல், இதுக்கு வந்து நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நோக்கம் என்னென்னு எழுதணும், கொள்கை எழுதணும், தேவையான பொருட்கள் எழுதணும், செய்முறை எழுதணும், இந்த படம் வரைஞ்சி காட்டணும். அதுக்கப்புறம் வந்து காண்பனை, இந்த அட்டவணை ஃபில் பண்ணணும். காண்பனை அறிவனை என்னன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, பட் இந்த காண்பனைக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு போடணும், அப்போ தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மென்டலை இருபண்பு கலப்பு விகிதம். ஸோ இருபண்பு கலப்பு அதுவுமே அதுதான், கொள்கை, தேவையானது, செய்முறை, காண்பனை, அறிவனை இதெல்லாமே கொடுக்கணும். அடுத்து ஆற்றல் ஓட்டம் மற்றும் 10 விழுக்காடு விதி, ஆற்றல் ஓட்டம் மற்றும் 10 விழுக்காட்டு விதி, நோக்கம், தேவையானது எல்லாமே கொடுக்கணும். இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சூழல் சதுரம்,
அதுக்குமே நம்ம வந்து செய்முறை எல்லாமே ஃபுல்லாகவே கொடுக்கணும். அப்புறம் இந்த சம்மு போட்டு காட்டணும். அனைத்து சூழலின் சதவீதத்தையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் பிறழ்ச்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வரைஞ்சி இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் எல்லாமே மேக்ஸிமம் படம் வரைஞ்சி பாகங்கள் எல்லாத்தையும் குறிக்கணும். ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம சம் போடுற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கண்ணாடி தகட்டின் மீது மகரம் துகள்கள் முளைத்தலை கண்டறிதல். இதுக்கு வந்து இந்த படம் இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்க படம் வரையணும். 3 படமே வரைஞ்சா கூட நல்லது தான். அது செய்முறை, காண்பன, அறிவன எல்லாமே எழுதணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிக்கல் பொறுத்தவரைக்கும் இதுதான் இருக்கும். நீங்கள் வந்து அதான் அந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருந்தாங்களே, அதே போல் வந்து நீங்கள் எதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு அதை மட்டும் எழுதினா போதும். எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை. அதேமாரி வந்து ப்ராக்டிக்கல் உங்களை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு காட்டுங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லேபுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போய் சொல்லி கொடுத்ததில்ல. ஸோ உங்களுக்காச்சும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க்கு, இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணங்களுக்கு வந்து அரை மார்க்கு, படத்துக்கு அரை மார்க்கு, பாகத்துக்கு அரை மார்க்கு, இதை பார்த்துக்குங்க. அடுத்து இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு, காரணத்துக்கு அரை மார்க்கு தான். இனம் கண்டறிதலுக்கு தீர்வு வடிவமைத்தலுக்கு அரை மார்க் கொடுத்துருக்காங்க. இல்லை நோக்கத்துக்காக செய்முறை, அட்டவணை, காண்பன அறிவனுக்கு அரை மார்க்கு, இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயருக்கு அரை மார்க்கு, பயன்படும் பகுதிக்கு அரை மார்க்கு, பயனுக்கு அரை மார்க்கு, இவ்வளோ தான் மொத்தமாக கொடுக்குறாங்க. அடுத்து ரெக்கார்டுக்கு ஒரு 1.5 மார்க்கு, திறன் அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் பொறுத்து இந்த 1 மார்க் போடுவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் கூட படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு கொஷின் கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க, இல்லை மாதிரி படம் கொடுப்பாங்க, இல்லைனா அந்த பொருளையே கொடுப்பாங்க. கொடுத்து அதை இனம் கண்டறிய சொல்லிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க, செய்முறை என்ன, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஃபுல் லெசன்ஸ் 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் 1வது பாடத்துலேருந்து 10வது பாடம் வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய காம்பினேஷனில் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம், 2 லெசனாக போட்டிருக்கோம், 3 லெசனாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம், லாஸ்ட்டில் 5 லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம். இந்த வீடியோவை சேர்த்து கூட மொத்தமாக 14 லெசன்லேருந்து செய்முறை வரைக்கும் மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம். ஒரு 3 ஹவர்ஸ் வரும் மொத்தமாக. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும். நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு என்ன கொஷின்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வேறு எதனா கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாடம் 2 அழகு. இதில் வந்து பாரம்பரிய மரபியல் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரபியல் இந்த அறிமுகம் இருக்குல்ல, இதை படிச்சுக்கங்க. இந்த அறிமுகம் வந்து நான் எல்லா லெசனுமே படிக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அறிமுகம் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பாரம்பரியமும் வேறுபாடுகளும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், தொடர்ச்சியான வேறுபாடுகள், வேறுபாடுகளின் முக்கியத்துவம், இது எல்லாமே படிக்கணும். ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்து வந்து மென்டலிசமில் வந்து மரபியல் தந்தை யார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள். இந்த கிரெகர் ஜோஹன் மென்டல் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை படித்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள், இதை படிங்க, அடிக்கடி கேட்பாங்க. மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் நம்ம கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மென்டலின் ஆய்வு முறை, தோட்ட பட்டாணி, இதுவுமே கேட்பாங்க, இதுவும் படிச்சுங்க. மென்டலின் பட்டாணி தாவர ஆய்வு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ
அதை தெரிஞ்சுக்கிங்க. இதில் என்னென்னலாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வரைய வேணாம், முன்னாடி இருக்க படம் வரைய வேணாம். ஆனால் இந்த அட்டவணை போட்டு காட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து மென்டலியத்துடன் தொடர்புடைய கலை சொற்கள். இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடிக்கடி இதுலேருந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் வரும் கலை சொற்கள் யூஸ் பண்ணி. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து மென்டலிய பாரம்பரியத்தின் மென்டலிய விதிகள். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஓங்குதன்மை விதி, அடுத்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு 2 விதி குடுத்துருப்பாங்க. இது 2மே அடிக்கடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அது 2மே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒருக்கன்பு, மென்டல் பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பண்பு கலப்பு. இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஒரு பண்பு கலப்பு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். ஸோ அடிக்கடி நிறையா இதில் கேட்டிருக்காங்க ஒரு பண்பு கலப்பு. ஸோ ஒரு பண்பு கலப்பை பார்த்துக்குங்க. அது எப்படி இது பண்ணணும், அந்த டேபிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம இதுக்கு வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு மென்டலிய பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே இந்த பாக்ஸு இது எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சோதனை கலப்புமே முக்கியம். சோதனை கலப்புமே பார்த்துக்குங்க. பிற்கலப்பு ஓகேவா. அடுத்து வந்து பிற்கலப்பு. பிற்கலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான். 3 மார்க் கொஸ்டின் ஓகேவா. பிற்கலப்பு எப்படி நடக்குது அப்படின்னு. இரு பண்பு கலப்பு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துங்க. இரு பண்பு கலப்புமே பார்த்துக்குங்க. இந்த 2வது பாடத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருபண்பு சோதனை கலப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இருபண்பு சோதனை கலப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 20 சோதனை கலப்பும் பார்த்துங்க. மரபணுக்குள்ளே நிகழும் மாற்றங்கள். நெக்ஸ்ட்டு முப்பண்பு கலப்பு அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு இம்பார்ட்டன்ட். இரு பண்பு கலப்பு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ முப்பண்பு கலப்பும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செருக்கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 44வது பக்கத்தில் இருக்குது. எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு புக்கில் லைனாக தான் இருக்கும். முழுமையற்ற ஓங்குதன்மை கலப்புறா மரபணுக்கள். இதுவுமே ஒரு ஆய்வு. ஸோ இந்த ஆய்வுமே நீங்கள் படிச்சிங்க. இம்பார்ட்டன்ட் அதுவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இணை ஓங்குதன்மை. இணை ஓங்குதன்மை பார்த்தீங்கன்னா 46வது பக்கத்தில் இருக்குது. 46வது பக்கத்தில் இணை ஓங்குதன்மை. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இணை ஓங்குதன்மை அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொல்லி மரபணுக்கள். கொல்லி மரபணுக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குங்க. அதேமாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 3 மார்க்லையும் கேட்பாங்க. கொல்லி மரபணுக்கள் வந்து 3 மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம்லாம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பல்கூறு தன்மை. ஒரு தனி மரபணு பல பண்பு கூறுகளை கடத்தும் நிகழ்வு இது. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து வந்து மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செருக்கல். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த இதெல்லாம் பார்க்கணும். வெள்ளைக்கனி, மஞ்சள் கனி இதில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். பால் கார்னிய பாரம்பரியம். ஸோ இது நிறையா கொஸ்டின் பேப்பரில் நான் இந்த பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 48ல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. அந்த படம்லாம் வரையணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பல்காரிய பாரம்பரியம் படிச்சிட்டோமா. அடுத்து என்னன்னா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினுமே உள்ளே இருக்குது. அதுவுமே சொல்கிறேன் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். முதுமரபு மீட்சி என்றால் என்ன அப்படின்றது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடிக்கடி கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. அவ்வளோதான். பாட சுருக்கம் வந்துடுச்சு. பாட சுருக்கம் ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு இந்த பாடத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் செகண்ட் யூனிட்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது, கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மற்றபடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ மூலிமா எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம். ஸோ வேறு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து ஒரு நல்ல விஷயம் டவுட்ஸில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.